அண்மைச் செய்தி மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு எதிராக சின்ன உடைப்பு கிராம மக்கள் தொடர் போராட்டம் மேற்கொண்டு வரும் நிலையில் கிராம மக்கள் தற்போது வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். போராட்டம் நடைபெறும் பகுதியில் கூடுதல் கொட்டகை போடுவதற்கு காவல்துறை அனுமதி மறுத்ததால் எதிர்ப்பு எழுந்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது மதுரை செய்தியாளர் சல்மான். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சல்மான், இது தொடர்பான முழு விவரம் என்ன பதிவு பண்ணுங்க. மதுரை விமான நிலைய விரிவாக்க பணிகளுக்காக 366 ஏக்கருக்கு மேலாக அந்த விமான நிலைய விரிவாக்க பணிகளுக்கான நில கையகப்படுத்தும் பணிகளானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் விமான நிலையத்தை ஒட்டியிருக்கக்கூடிய சின்ன உடைப்பு கிராமத்தில் 146க்கும் மேற்பட்ட வீடுகளை இடிப்பதற்கான அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று அந்த பகுதி மக்கள் அதிகாரிகள் சேஜிபி இயந்திரத்தினுடன் இடிக்க சென்ற பொழுது அங்குள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் ஏறி நின்று அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதனை அடுத்தாக 6 நாட்கள் அரசு சார்பில் கால அவகாசம் வழங்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த சின்ன உடைப்பு கிராமத்திலேயே சாலையோரமாக அமர்ந்து அவர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுடைய கோரிக்கை என்பது தங்களுக்கான மாற்று இடமாக வீடுகள் வழங்கப்பட வேண்டும். அதே போன்று 1997ஆம் ஆண்டு நில மதிப்பீட்டின்படி இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தங்களுக்கு 2021ஆம் ஆண்டிற்கான நில மதிப்பீட்டின்படி இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு அவர்கள் 8 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த 2 நாட்களாக மழை பெய்து வரும் நிலையிலும் கூட அவர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் நின்று அங்கே உணவு சமைத்து போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். இந்த நிலையில் திடீரென இன்று அந்த பகுதிக்கு சென்ற பெருங்குடி காவல் ஆய்வாளர் ஜெயமணி அவர்கள் இதுபோன்ற கொட்டகை அமைக்கக்கூடாது என கூறியிருக்கிறார். அப்பொழுது அந்த பொதுமக்கள் தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதனால் அந்த பகுதி முழுவதும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தற்போது நாங்கள் காத்திருப்பு போராட்டத்தில் அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். தற்போது மழை பெய்வதன் காரணமாக கூடுதலான ஒரு கொட்டகை அமைத்தோம். ஆனால் இதற்கு காவல்துறையினர் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறீர்கள்? நாங்கள் சாலையில் வந்து போராட கூட முடியாத ஒரு நிலையில் தான் இதுபோன்று தங்கள் ஊருக்குள்ளேயே போராட்டத்தில் ஈடுபடுகிறோம். ஆனால் இதற்கும் காவல்துறை ஏன் மறுக்கிறது? தமிழக அரசு தங்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் இதுபோன்று காவல்துறை மூலமாக அடக்குமுறையை கையாள்வது ஏன் என பெண்கள் சரமாரியாக காவல்துறை ஆய்வாளர்களிடம் கேள்வி எழுப்பினர். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சல்மான்.